ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு சுவையான காரசாரமான சிக்கன் பிரியாணி தான் நான் பண்ண போறேன். இந்த சிக்கன் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் தான். நம்ம யூஸ் பண்ற ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்பைசஸ். ப்ளஸ் வந்து அந்த பிரியாணியோட அரோமாவும் அந்த ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கர டெம்டிங்காக இருக்கும். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணிக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1/2 kg ஆஃப் நல்லா வாஷ் பண்ண சிக்கன் இருக்குது. இதை வந்து நான் வந்து இந்த பவுலில் யூஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம் நம்ம மசாலாவில். இதில் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக சால்ட், அவ்வளோதான். இந்த மேரினேஷனே சிம்பிள் தான், இவ்வளோதான் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் பெருசாக ஸ்பைசஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணோன்னா இப்போ இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes அப்படியே மேரினேட் ஆகி இருக்கட்டும். A few moments later. ஃபஸ்ட்டு வந்து பேன் வந்து ஹீட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஐம் ஆடிங் ஆயில். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிங் 2 பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அனிசீட், மிளகு, ஒரு 5-6 ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து நல்லா சுவை கொடுக்கும் எப்போதுமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், இந்த ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். கொஞ்சமாக கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. ஏன்னா ஆந்திரா பிரியாணி வந்து காரமாக இருக்கும்ல, ஸோ ஸ்பைசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆந்திரா பிரியாணி வந்து டொமேட்டோவே நம்ம யூஸ் பண்ணல, தக்காளி யூஸ் பண்ணாது பண்ணுறோம். ஏன்னா வந்து டொமேட்டோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா 140 ரூபா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கர்ஸு, அப்புறம் வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஃபுட் காஸ்ட் எங்கேயே ஏறிடும். ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அந்த தக்காளி யூஸ் பண்ணாத எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதோட அருமையான சுவையே தக்காளி இல்லாமலே பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு ஆந்திரா பிரியாணி ஒரு உதாரணம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆடிங் சம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம். முக்கியமாக என்ன நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோன்னா ரெட் சில்லி, சிகப்பு மிளகா தூள், ஓகேவா, தனி மிளகா தூள் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மஞ்சத்தூள் வந்து பிஞ்ச் தான், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா போடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, அதுவும் முக்கியமாக தக்காளி இல்லாமல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து we are adding சிக்கன்ஸ். இந்த மேரினேட்டட் சிக்கன் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படியே மணக்குது இந்த ஸ்டுடியோவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லாம் நல்லா ஸ்பைசஸ்லாம் நிறைஞ்சு அது பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் வாட்டர். இதுக்கு வந்து நம்ம ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். இது ட்ரெடிஷ்னல் ஆந்திரா பிரியாணினால. ஸோ 1:2 எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு 2 அளவு தண்ணி ஊற்றணும். ஒரு 1.5 அப்படி ஊற்றினா வரும் போதும். நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு
அதுக்கு முன்னாடி முக்கியமாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணணும். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேங்காய் பால் இது வந்து ஃப்ரெஷ் கோகோனட்லேருந்து எடுத்த கோகோனட் மில்க் தான். அது கோகோனட் மில்க் வந்து அகெயின் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைசியான பிரியாணி சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி, கோகோனட் மில்க் ஆட் பண்ணால் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். நான் இதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டோன்னா உப்பு ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி ஆட் பண்ணுறேன். ஜீரக சம்பா அரிசி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு பிரியாணி, இந்த ஆந்திரா பிரியாணிக்கெலாம் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த சவுத் சைடில், வில்லேஜ் சைட்லலாம் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து தம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சைட்லலாம் ஆவி வருது. ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க, பயங்கர வாசனை. ஸோ ரொம்ப டெம்ப்டிங்கான ஒரு ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி நம்ம ஜீரக சம்பா ரைஸில் பண்ணது. பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஜீரக சம்பா ரைஸுக்குன்னே ஒரு மனம் இருக்கும். ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொத்தமல்லி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, குக் ஆகிருக்கு. அது வந்து உண்மையிலே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குங்க. இந்த ரைஸ் வந்து சீரக சம்பாவில் அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணது, அந்த மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு இன்னும் மஸ்ட் ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில், உங்கள் கிச்சனில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத்.